அனைவருக்கும் வணக்கம். மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி அடியில் ரொம்ப உப்பு கரையாக இருக்கும் இல்லையா, ரொம்ப நாளாக இருந்த கரை இருக்கும் இல்லையா, அதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ இதில் வந்துட்டு நான் பேக்கிங் சோடா போடுறேன். பேக்கிங் சோடா போட்டுட்டு அடுத்தது ஒரு 2 ஜாரில் மட்டும் லெமன் சேர்த்துக்க போகிறேன். ஒரு இதில் வந்துட்டு பேக்கிங் சோடா ப்ளஸ் சுடுதண்ணி மட்டும் ஊற்றி செஞ்சு பார்க்க போகிறேன். இப்போது இதில் வந்து பேக்கிங் சோடா ப்ளஸ் லெமன் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதுலேயும் பேக்கிங் சோடாவோட லெமன் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் பேக்கிங் சோடா ப்ளஸ் ஹாட் வாட்டர் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். பழைய டூத் ப்ரஷ்ஷை க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்க மாதிரி கொஞ்சம் இது மாதிரி ஹீட் பண்ணி அதை அப்படியே வளைச்சிக்கிட்டேன்னா வளைஞ்சிரும். இது மாதிரி வளைச்சி வச்சுக்கிறேன். லைட்டாக இருக்கிறத காட்டினு இப்படி வளைச்சிக்கிட்டோன்னா க்ளீன் பண்ண ஈஸியாக இருக்கும். அதனால தான் இப்போது லெமனும் பேக்கிங் சோடாவும் மட்டும் இருக்கிறத ப்ரஷ்ஷை வச்சு நல்லா அப்படியே தேய்ச்சி க்ளீன் பண்ணி வச்சுக்கிறேன். இது பேக்கிங் சோடா ப்ளஸ் ஹாட் வாட்டர் மட்டும் போட்டோடனே நல்லா அந்த ஹீட்லேயே வந்துட்டு டஸ்ட்டு எல்லாமே கொஞ்சம் வெளியே வர ஆரம்பிச்சிடுச்சு. வச்சு தேய்ச்சோம்னா போதும், நல்லாவே ஈஸியாக க்ளீன் ஆகிடுச்சு. இது பேக்கிங் சோடா, லெமன் அண்ட் ஹாட் வாட்டர் போட்டது. இதுவும் சேம் ப்ராசஸ் தான். கொஞ்சம் நேரம் வச்சுருந்துட்டு நல்லா தேய்ச்சோம்னா ஈஸியாக க்ளீன் ஆகுது. க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ இதில் வந்துட்டு ஹாட் வாட்டர் ப்ளஸ் பேக்கிங் சோடா மட்டும் போட்டது நல்லாவே க்ளீன் ஆகிடுச்சு. ஒரு 2 மினிட்ஸ் தான், அடுத்து க்ளீன் ஆகிடுச்சு. இது பேக்கிங் சோடா, லெமன் அண்ட் ஹாட் வாட்டர். இது பேக்கிங் சோடா, லெமன் மட்டும் போட்டு தேய்ச்சது எல்லாமே க்ளீன் ஆகிடுச்சு. பட் ரொம்ப க்ளீனாக சில இடத்துல வந்துட்டு ப்ரஷ்ஷுமே வந்து உள்ளே போகாத இடத்துல கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. அங்கே கொஞ்சம் டஸ்ட் இருக்க தான் செய்யுது. பட்டு மேஜராக இருந்த எல்லா டஸ்ட்டுமே க்ளீன் ஆகிடுச்சு. இதை விட பெட்டர் இப்படி செஞ்சுட்டு இனிமேல் கண்டினியூவஸாக ஃபஸ்ட்லேருந்தே நல்லா பண்ண முடிஞ்சால் பெட்டர், மெயின்டைன் பண்ண முடிஞ்சால். இல்லைன்னா அடுத்தது இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு உள்ளெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பேக் சைடு வச்சுட்டு இந்த மாதிரி நுரையை வந்துட்டு ஊற்றி வச்சுட்டு எல்லா பாத்திரத்தையும் வாஷ் பண்ணிட்டு கடைசியில் இதே ப்ரஷ்ஷை வச்சுட்டு க்ளீன் பண்ணிங்கன்னா அப்பப்போ க்ளீன் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த அளவுக்கு கூட அழுக்கு சேராது. அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வேலைலாம் செஞ்சுட்டு இதுக்காக ½ அன் ஹவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம க்ளீன் பண்ண வேண்டிய தேவையே இருக்காது. அதனால் நீங்கள் இந்த மாதிரி டெய்லி யூஸ் பண்ணும்போதே வந்துட்டு டெய்லி வாஷ் பண்ணுறீங்க அப்படின்னா உள்ளே வாஷ் பண்ணிட்டு கவுத்து வச்சுட்டு கொஞ்சம் சோப் நுரைய விட்டுட்டு ஃபுல்லாக எல்லா பாத்திரமும் தேய்ச்சிட்டு இந்த ப்ரஷ்ஷை வந்துட்டு பக்கத்துலேயே யூஸ்க்கு எப்போவுமே வச்சுருங்க. வச்சுட்டு ஒரு 2 தேய்ச்சி விட்டிங்கனாவே ஈஸியாக க்ளீன் ஆகிடும். இப்படி மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஜார் வந்து புதுசு மாதிரி இருக்கும், நல்லாவும் இருக்கும், ஈஸி மெயின்டெனன்ஸாக இருக்கும். தேங்க்யூ, பாய்.